Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு வீட்ல எப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் வால் ஹேங்கிங் போட்டோ ஃப்ரேம் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு மாடல் செஞ்சு வச்சிருக்கேன். இதே மாதிரி இப்போ நாங்க செஞ்சு காட்ட போறோம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கலர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி டெக்கரேட் பண்றதுக்கு, ஃபெவிகால், அதுக்கப்புறம் லேஸ், அவங்க குழந்தைங்களுக்கு உள்ள பேண்ட்ல நீங்க யூஸ் பண்ணாத லேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லேஸோ இல்லை ட்வைனோ எடுத்துக்கோங்க வால்ல ஹேங் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ, உங்களோட போட்டோ இந்த இதுல ஃப்ரேம்ல வைக்கிற அளவு சைஸ்ல ஒரு போட்டோ நீங்க கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பேஸ் ரெடி பண்ண போறோம். பேஸ் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் ஒரு 9 ஸ்டிக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதுல வந்து அதுக்கு மேல இப்படி நேரா மேல ஒரு ஸ்டிக் கீழே ஒரு ஸ்டிக் நம்ம வந்து இப்போ பிளேஸ் பண்ணோம். இதே மாதிரி மேலேயும் ஒரு ஸ்டிக் பிளேஸ் பண்ண போறோம். போட்டோவை இந்த வழியா இன்சர்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ஹைட் கேப் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து இன்னொரு 2 ஸ்டிக், இங்க ஒரு ஸ்டிக், இங்க ஒரு ஸ்டிக், 2 ஸ்டிக் வைக்க போறோம். இதுக்கு மேலேயே பிளேஸ் பண்ண போறோம். இங்க ஒரு ஸ்டிக், இங்க ஒரு ஸ்டிக் பிளேஸ் பண்ண போறோம். காயட்டும். இதுல மேல டெக்கரேட் பண்றதுக்கு நான் வந்து ஸ்டிக்ல ஆரஞ்சு கலர் பெயிண்ட், போஸ்டர் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது நம்ம வந்து ஸ்கொயரா இது மாதிரி செட் பண்ண போறோம். இது நம்ம கம் போட்டு ஸ்டிக் பண்ண போறோம். இது ரெண்டும் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம இதை எடுத்து இதுல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒட்டி வச்ச இந்த ஸ்கொயர் பீஸ் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை இதுல எடுத்து வச்சு நம்ம வந்து பிளேஸ் பண்ண போறோம். இதே மாதிரி எடுத்து வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். இப்போ இதை ஸ்டிக் பண்ணியாச்சு, இதுக்கு மேல வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. இனி இதுல போட்டோவை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். போட்டோவை நம்ம இதுல இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ரோப், அந்த ட்வைன் எடுத்துட்டு நீங்க வந்து அதுல இதை இப்படி ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டிக் பண்ணி பிளேஸ் பண்ண வேண்டியதான். ரெண்டு இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. அதை வந்து பிளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ட்வைனை வந்து த்ரெட் நூல் போட்டு தச்சு வச்சிருக்கேன். அப்போ இது வந்து உங்களுக்கு விலகி வராது. ஸோ ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு ஆடாம எடுக்காம இருக்கும். அது சென்டர்ல ஒரு ஸ்டிக் பிளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேஸா வச்சு நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் இல்லைன்னா ஹாட் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்து இந்த ரோப் ஒட்டி இருக்கிற கம் போட்டு ஒட்டி இருக்கிறதுக்கு மேல ஒரு 2 கிராஸா கிறிஸ் கிராஸா செலோடேப் போட்டுக்காங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டிஃபா இருக்கும். அந்த ரோப் ஈஸியில கலண்டு வராம கொஞ்சம் ஸ்டிஃபா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே உங்க கையால வீட்டுல போட்டோ ஃப்ரேம் செஞ்ச ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஓட்டலாம், ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ணலாம், எது வேணா ஸ்டிக் பண்ணலாம். உங்க ஃபேமிலி போட்டோ, உங்க ஹஸ்பண்ட் போட்டோ, உங்க போட்டோ, உங்க பசங்க போட்டோ, எல்லா போட்டோவும் வச்சு நீங்க உங்க வீட்டுல இதே மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.